And very good morning. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ 10th சாப்டருக்கு அப்புறமா ஒரு லாங் கேப் 11th சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். 10th சாப்டர் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 பார்ட் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த 2 பார்ட்டும் 2 வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு லென்த்தி சாப்டர். அந்த 10th சாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர். நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னோன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. 10th சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதாவது வலையமைப்பு. இந்த வலையமைப்பு அதனுடைய வரலாறு, இணையம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னு சொன்னோன்னா அதனுடைய வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? இணையத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் அந்த கணினி வலையமைப்பினுடைய வளர்ச்சியை கூட நம்ம பார்த்தோம். இதில் அடுத்தது வீட்டுக்குள்ளே எப்படி அந்த வலையமைப்பு எங்கெல்லாம் பயன்படுகிறது. இந்த சாப்டரை நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாப்டர் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த சாப்டர் நீங்கள் அந்த 10th சாப்டருடைய கண்டினியூட்டின்னு கூட சொல்லலாம். வலையமைப்பு மற்றும் நெறிமுறைகள், வலையமைப்பினுடைய எடுத்துக்காட்டுகளும் நெறிமுறைகளும் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். சரி, இப்போது வலையமைப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி தான் போன சாப்டர்ஸில் நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். வலையமைப்பு அப்படிங்கிற வலையமைப்புனா என்ன? ஒரு கணிப்பொறி இன்னொரு கணிப்பொறியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு நிலை, கணிப்பொறியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் நிலை. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் WW வேர்ல்டு வைடு வெப். அடுத்தது கணினி வலையமைப்பு அப்படின்னு சொன்ன இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினால் நமக்கு இன்றைக்கி உலகத்தரம் எப்படி மாறி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கணினி வலையமைப்பு அப்படின்னு சொல்கிறப்போ கம்பி அல்லது கம்பி இல்லா இணைப்பு மூலமாக கணிப்பொறி ஒன்றோடு ஒன்று தரவை பரிமாறிக்கொள்ளுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கணினி வலையமைப்பில் அநேக நெறிமுறைகளை கையாள வேண்டியதுள்ளது. அந்த நெறிமுறைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கடந்த பாடத்தில் கூட TCP/IP அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை குறித்து கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம். 1973ஆம் ஆண்டு இதை என்ன செய்திருக்காங்க, நமக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க, பயன்படுத்த நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்தது இந்த TCP/IPனா என்னது? ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோக்கால், இன்டர்நெட் புரோட்டோக்கால். அதான் ஒரு கணிப்பொறியிலிருந்து இன்னொரு கணிப்பொறிக்கு தகவலை பரிமாறும் பொழுது அந்த எவ்வாறு அது நடைபெறுகிறது அப்படிங்கிறத அதை நான் TCP/IP கண்ட்ரோல் பண்ணுது அப்படியெல்லாம் பார்த்தோம். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோன்னா இந்த வலையமைப்பினுடைய இந்த வலையமைப்பு எடுத்துக்காட்டுகளும் நெறிமுறைகளும். சரி, பாரு. இணைய நெறிமுறை, அதாவது இன்டர்நெட் புரோட்டோக்கால் என்பது இணைய நெறிமுறை. இந்த பாடத்தை பொறுத்தவரையில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு முதல்ல பார்த்துக்கிடுவோம். வலையமைப்பு நெறிமுறைகளின் வகைகளும், இணையம், அக இணையம், புற இணையம் மற்றும் வலையமைப்பு பயன்பாடுகள், மொபைல் வலையமைப்பு, WLANs 802.11 இது இவ்வளோத்தையும் நம்ம இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாரு, இந்த அறிமுகத்தில், இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒரு சில உண்டு. அதில் முக்கியமானது IP முகவரி, இன்டர்நெட் புரோட்டோக்கால், இணைய நெறிமுறைகளின் தொடர்பு நெறிமுறைகளின் கொள்கை. இது மற்ற வலையமைப்புகளின் எல்லையில் டேட்டாகிராம் இல் நெறிமுறைகளை அமைப்பது. அப்போ டேட்டாகிராம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், கவனி. 1970களில் முந்தையெல்லாம் தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு டெலிகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலிகிராம். இந்த டெலிகிராம் மூலமாக தகவலை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் தான் கணிப்பொறி மூலமாக நம்ம ஒருவருக்கொருவர் தகவலை பரிந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இந்த 1970களில் தான் டேட்டா, தரவு ப்ளஸ் டெலிகிராம் இரண்டும் இணைந்து ஒரு வார்த்தை டேட்டாகிராம். இது என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தோன்னா கனெக்ஷன்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது கம்பி இல்லா எந்த தொடர்பு, கனெக்ஷன்லெஸ் கம்யூனிகேஷனை பயன்படுத்துவதற்கு இந்த டேட்டாகிராம் உதவுகிறது. இந்த டேட்டாகிராம் பாரு, மற்ற வலையமைப்புகளின் எல்லையில் டேட்டாகிராமில் நெறிமுறைகளை அமைப்பது, இணையத்தில் வேலை செய்வது மற்றும் அதை துரிதப்படுத்துவது இணைய நெறிமுறையின் முக்கிய பணி.
நெறிமுறையினுடைய முக்கிய பணியே என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு வேலை பணி செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதை வந்து நெறிமுறைப்படுத்தாவிட்டால் அது சரிவர இயங்காது. நெறிமுறை சரிப்படுத்தணும். 10 பேர் வந்து முண்டி அடிச்சுட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறத விட அவங்க க்யூவில் நின்று கரெக்டாக 1 by 1 வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த பணி சிறப்பாக செய்ய முடியும். அதை தான் நெறிமுறைப்படுத்துதல். இணைய நெறிமுறை மூல சேவையகத்திலிருந்து பொட்டலங்களை வழங்குவதோடு அதன் தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. ஒவ்வொன்று பாரு, இந்த ஐபி அட்ரஸ், அதாவது ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறப்போ நம்ம தகவலை அனுப்புகிறோம். அனுப்பும் பொழுது கண்டிப்பாக 2 பேர் தேவைப்படுறாங்க. அனுப்புனர் வேணும், பெறுநரும் வேணும். அனுப்புனர் இடத்திலிருந்து பெறுநருக்கும் அல்லது பெறுநர் இடத்துலேருந்து வைஸ் வர்சா பை டைரக்ஷனல் 2 பக்கமோ இல்லை யூனி டைரக்ஷனல் ஒரு பக்கமோ நம்ம அனுப்பலாம் தகவலை. இப்படி அனுப்பும் பொழுது நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்மளுடைய அந்த எந்த இடத்திற்கு யாருக்கு அப்படிங்கிற அந்த முகவரியை நாம் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். அந்த முகவரி பாரு, அதன் தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. இலக்கு சேவையகத்திற்கு முகவரி வழியாக இந்த தகவல் தரவு பரிமாறப்படுகிறது. அடுத்து இது வந்து 1974 விண்ட் சர்ஃப் மற்றும் பாப்கேனின் ஆகியவர்களால் பரிமாற்ற கட்டுப்பாட்டு திட்டத்தில் ஐபி இணைப்பு இல்லாத டேட்டாகிராம் சேவையை அறிமுகப்படுத்தியது. இப்பொழுது ஐபி என்பது TCP/IP பரிமாற்ற கட்டுப்பாட்டு நெறிமுறை அல்லது இணைய நெறிமுறை என்று அழைக்கப்படுகிறது. வலையமைப்பு நெறிமுறைகள் என்பது வழக்கமான செயல்முறைகள், விதி, முறையான தரநிலை மற்றும் கொள்கைகளை உள்ளடக்கிய வடிவமைப்பு ஆகும். வலையமைப்புடன் இணைக்கப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்களுக்கு இடையே தொடர்புகளை வழங்குகிறது. வலையமைப்பு நெறிமுறைகள் குறிப்பிட்ட நேரத்தில் பாதுகாப்பு செயல்முறைகள் மற்றும் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்புகளை நிர்வகிக்க வேண்டும். இதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்ம மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கோ இல்லை ஒரு கணிப்பொறியிலேருந்து இன்னொரு கணிப்பொறிக்கோ தகவலை அனுப்பும் பொழுது அந்த மொபைலில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பெற்றுக்கொண்டோம். இப்போ நீ வந்து அனுப்புகிற அப்படின்னு சொன்னால் அந்த அக்னாலஜ்மெண்ட் நமக்கு தெரியும், அங்கே போய் சேர்ந்துருச்சு, அவங்க பார்த்துட்டாங்க. இந்த பெறுநர் அனுப்புனருக்கு இடையே இந்த பரிமாற்றம், இதை தான் இந்த என்ன பண்ணுது, ரவுட்டர்கள் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்பை உறுதிப்படுத்தி வலையமைப்பில் உள்ள வன்பொருள் மற்ற மென்பொருள்களை இந்த நெறிமுறைகள், அதாவது தரவுகளை அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் அதை நெறிப்படுத்தும் அத்தனை பணியை யார் தான் செய்துட்ருக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த ஐபி, அதாவது இணைய நெறிமுறை ப்ரோட்டோக்கால் இதுதான் செய்துட்ருக்காங்க. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் பாரு என்ன அப்படின்னு சொன்னால் வலையமைப்பு நெறிமுறைகளின் வகைகள். வலையமைப்பு நெறிமுறைகள் தகவலை பரிமாறிக்கொள்ளும் அந்த நிலையை சரிப்படுத்தும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. போய் சேர்ந்துள்ளதா, பெற்று கொண்டாகிவிட்டதா அப்படிங்கிற அந்த தகவலை அது குறித்தாக. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தேன்னு சொன்னால் தரவுகள் முழுமையாக சென்றடைந்து விட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு நெறிமுறைப்படுத்துவதும் இந்த நெறிமுறைகளின் வகைகள் தான். இதில் 3 விதமான நெறிமுறைகள் இருக்குது. ஒன்று தொடர்பு நெறிமுறை, பாதுகாப்பு நெறிமுறை, நிர்வாக நெறிமுறை. நெறிமுறைகள் 3 வகைப்படுகிறது. ஒன்று தொடர்பு நெறிமுறை, அடுத்து பாதுகாப்பு நெறிமுறை, அடுத்து நிர்வாக நெறிமுறை. இந்த தொடர்பு நெறிமுறையை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் HTTP, TCP/IP, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அதனுடைய மீனிங் தான் அது தமிழ் வார்த்தை தான் நெறிமுறை. TCP/IP ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் மற்றும் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இவைகள் வலையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள். தரவுகளை நெறிமுறைப்படுத்தும் தொடர்பு படுத்தும் அடிப்படை தரவு தொடர்பை நெறிமுறைப்படுத்தும் அந்த பணியை செய்யும் புரோட்டோக்கால் தான் HTTP, TCP மற்றும் IP. அடுத்த பேர் பாதுகாப்பு நெறிமுறைகள். தகவல்கள் பாதுகாப்பாய் சென்றடைந்ததா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு HTTP, SMTP ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு SMTP, SFTPயில் SMTP இந்த நெறிமுறைகள். அடுத்து SSL. இந்த 3 நெறிமுறைகளும் இதை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. SMTP எழுதிக்கோ, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். SMTPனா என்னது? சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அடுத்து SSLனா என்னது? செக்யூர் சாக்கெட் லேயர்.
செக்யூர் சாக்கெட் லேயர் எஸ்எஸ்எல். அடுத்து நெக்ஸ்ட் பாரு, வலையமைப்பை நிர்வகிக்கும் ஒரு நிலை. வலையமைப்பை நிர்வகிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரோட்டோகால் நெறிமுறை என்னென்னா ஐசிஎம்பி எஸ்என்எம்பி. ஐசிஎம்பினா என்னது? இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். எஸ்என்எம்பினா என்னதுன்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால். ஓகே, அப்போ 3 விதமான நெறிமுறைகளை இப்போ பார்த்தோம். தொடர்பு நெறிமுறை, பாதுகாப்பு நெறிமுறை, நிர்வாக நெறிமுறை. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இணையம், அக இணையம், புற இணையம். இணையம்னா என்ன, அக இணையம்னா என்ன, புற இணையம்னா என்ன? ஏற்கனவே நமக்கு தெரியும் இணையம்னா என்ன அப்படின்னு, நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். இணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இணையம் ஒரு கணிப்பொறி மற்றொரு கணிப்பொறியோடு இணைக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த இணையம் என்பது, அப்போ இந்த இணையம் அப்படிங்கிற அந்த நிலையில் நம்ம 3 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த காரியம்தான். இணையம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். அந்த காரியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி, வலையமைப்பினுடைய உச்சகட்டம், ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைந்த நிலை. அந்த ஒரு நிலை இணையத்தில். வலை என்பது கணினி வலைத்தொகுதியின் உலகளாவிய அமைப்பு இணையம். இப்போ அதாவது இணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு, அதான் முழு உலகத்துக்குமானது. எங்கிருந்துனாலும் எந்த தகவலையும் எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். இது வலையமைப்பில் கணினி பயனர் அனுமதி பெற்றிருந்தால் மற்ற பிற கணினியிலிருந்து தகவலையும் என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு உலகளாவிய இணைப்பு. வேர்ல்டு வைடு. இது தனிப்பட்ட பொது வணிகம், அடுத்தது கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை தன்னுள் கொண்டது. இது கம்பியில்லா மற்றும் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. 1969ஆம் ஆண்டில் ஆர்பா, அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி என்பதால் உணரப்பட்டு ஆர்பாநெட் என்று அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஆர்பாநெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன பாடத்தில் பார்த்தோம். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இதை குறித்து. இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டி நோடு பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க். அதாவது பொட்டல வழிமாற்ற முறையின் மல்டி நோடு, பல நோடு, ஒன்றுக்கும் மேற்பட்ட முனையங்களை கொண்ட ஒரு அமைப்பு, அதான் ஆர்பாநெட். அடுத்து பார்த்தேன்னு சொன்னேன்னா, இந்த வலையமைப்பை இதனுடைய நோக்கம், இந்த ஆர்பாநெட்டுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றோடு ஒன்று உரையாட பயனர்கள் மற்றவரோடு உரையாட அனுமதிக்கும் வலையமைப்பை உருவாக்குவதே இந்த ஆர்பாநெட்டுடைய நோக்கம். இணைய மற்றும் உலகளாவிய வலையமைப்பு ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றாகவே பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் பார்த்தேன்னு சொன்னால், இணையம் என்பது என்ன அப்படின்னா வன்பொருள் மற்றும் உள்கட்டமைப்பை பொறுத்த உலகளாவிய தொடர்பு. ஆனால் வலைனா என்னது? வெப்னா என்னது? இணையத்தில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள சேவைகளில் ஒன்று. ஓகேயா? சரி, அடுத்தது அக இணையம். இணையம்னா என்னது? இன்டர்நெட். அக இணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோன்னா, இன்ட்ராநெட், உள்ளே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் தான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு வலையமைப்பு தான். அதாவது இன்டர்நெட் மாதிரி இது உலகளாவியது அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கானது. இந்த நிறுவனத்துக்குள்ளேயே இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள பணியாளர்கள் தங்களுடைய தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள இது உதவுகிறது. இது எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, லேன், ஒரு பில்டிங்குள்ளே லோக்கல் ஏரியா நெட்வொர்க். விதின் அ பில்டிங் நம்ம ஒன்றுக்குள் ஒன்று நாம் என்ன செய்து கொள்ளலாம், தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேட்வே கணினிகள் மற்றும் இணையத்திற்கு வெளியே உள்ள கணினிகள் ஆகியவற்றின் மூலம் இணைப்புகளை உள்ளடக்கியது. இதில் பாரு, கேட்வேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்குது. இந்த கேட்வேனா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இதுவும் நம்ம வீட்டு வாசல் மாதிரி நம்ம உள்ளே வரலாமா வேண்டாமா, அதாவது இதனுடைய இந்த கேட்வே பைடர், அதாவது ஒரு வழி பாதையாக இருக்கலாம், இருவழி பாதையாகவும் இருக்கலாம். இந்த கேட்வேனாலே தரவுகள் உள்ளே வரலாமா, இந்த தரவுகளை உள்ளே அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தும் ஒரு நிலை தான் கேட்வே. இந்த கேட்வே அமைப்பு இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேட்வே கணினிகள் மற்றும் இணையத்திற்கு வெளியே உள்ள கணினிகளை இணைப்பதற்காகவே இந்த இணைப்புகளை உருவாக்கு. அடுத்தது 2 வலையமைப்புகளை, இன்னொரு வார்த்தை பாரு, அதில் நெறிமுறை மாற்றி
நெறிமுறை மாற்றி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் பாரு, நெறிமுறை மாற்றினா என்ன அப்படின்னா, இது பாரு, நெறிமுறை மாற்றினா 2 வலையமைப்புகளை வெவ்வேறு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒன்றாக இணைப்பது. 2 வலையமைப்புகளை வெவ்வேறு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒன்றாக இணைப்பதுக்கு பேர் தான் நெறிமுறை மாற்றி, புரோட்டோகால் கன்வெர்ட்டர். ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்தது புற இணையம் எக்ஸ்ட்ராநெட். இது என்ன அப்படிங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பு தான். இன்ட்ராநெட் மாதிரி இதுவும் ஒரு தனிப்பட்ட வலையமைப்பு. இது எங்கெங்கே இதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தோன்னா, சப்ளையர், கஸ்டமர், இது இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு, இப்படிப்பட்ட அதான் வாடிக்கையாளர், விற்பனையாளர், பங்குதாரர், வணிகர் ஆகிய அந்த வணிக தகவல்களை பாதுகாக்க இந்த புற இணையம் பயன்படுகிறது. இதில் இந்த படத்தை நீ புற இணையத்தில் ஒரு படம் போட்டிருக்குது பாரு, இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டை தனிநபர்களும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராநெட், அதாவது புற இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முனையமும் அதுக்கு மேலே ஒரு ஃபயர்வால்னு ஒரு குறிப்பு அதில் இருக்குது பாரு, ஃபயர்வால். அப்போ ஃபயர்வால்னால் கேட்வே மாதிரி. அக இணையத்துக்கு ஒரு கேட்வே இருந்துச்சு. அக இணையத்தில் கேட்வேங்கிற ஒரு வார்த்தை படித்தோம். அது கேட்வேனா என்னது, தரவுகளை உள்ளே அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒரு படத்தில் இன்டர்நெட்லேருந்து தகவல்களை இந்த எக்ஸ்ட்ராநெட்டை பயன்படுத்தக்கூடிய அந்த முனையங்களுக்கு முன்பதாக ஃபயர்வால் வழியாக தான் உள்ளே வரணும். ஃபயர்வால்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது வந்து ஒரு வன்பொருள் மென்பொருளை சார்ந்தது தான். இதுவும் கேட்வேயை போன்றது தான். இங்கே அதாவது உள்ளே இந்த ஃபயர்வால் வந்து ஒரு வால் பார்த்தா தெரியுது, ஒரு அக்கினி மதில் மாதிரி. இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற அனைத்தையும் இந்த எக்ஸ்ட்ராநெட்டை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்த முடியாது. தரவுகள் அத்தனையும் இங்கே எல்லாரும் எடுத்துக்கிட முடியாது. இந்த ஃபயர்வால் டிசைட் பண்ணும் எந்த தரவை உள்ளே அனுப்பணும்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸ்ட்ராநெட்டில் உள்ள தகவல்கள் ஹேக்கர்ஸாலேயோ இல்லை மற்ற யார், ஹேக்கர்ஸ்னால் யார் நம்ம பார்த்துருக்குறோம். ஹேக்கர்ஸ்னால் யார் அப்படின்னு சொன்னால், அதாவது திறமையான கணினி வல்லுநர்கள் தான். இவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றவர்களின் கணக்கை அணுகுவர். இந்த மற்றவர்களின் கணக்கை அணுக முடியாதபடி இந்த ஃபயர்வால் நமக்கு ஒரு பாதுகாப்பை நல்குகிறது. அப்போது அக இணையம்னு சொன்னால் கேட்வே ஞாபகம் வந்துடணும். புற இணையம்னு சொன்னோன்னா ஃபயர்வால் ஞாபகம் வந்து, ஃபயர்வாலும் கேட்வேயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் என்ன அப்படின்னா, எந்த தரவை உள்ளே அனுப்பலாம் என்கிற ஒரு டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி யார்கிட்ட தான் இருக்குது, ஃபயர்வால். ஏன்னா காரணம், ஹேக்கர்ஸ்டருந்து நம்ம தகவல்களை பாதுகாப்பதற்காக இந்த ஃபயர்வால் இதில் இந்த புற இணையத்திலே காணப்படுகிறது. ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்த்தோம்ல இணையம், அக இணையம், புற இணையம் மூன்றுக்கான ஒரு ஒப்பீடு பார்க்க போகிறோம். இணையம்னு சொன்னால் உலகளாவிய அமைப்பு. அக இணையம்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், ஒரு நிறுவனத்துக்குரியது. அதே மாதிரி புற இணையமும் ஒரு நிறுவனத்துக்குரியது தான். அடுத்தது எடுத்துக்காட்டு, இணையத்துக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, ஒரு மின்னஞ்சலை அனுப்பலாம். அக இணையம் அப்படின்னு சொன்னால், அக இணையம் நம்ம சொன்னோம் ஒரு கம்பெனிக்குள்ளே தான் லேன் நெட்வொர்க், LAN லேன் நெட்வொர்க்கு. அப்போது விதின் தட், அப்போது ஒரு பணியாளர் தனிப்பட்ட கோப்பில் ஒருவருடைய பதிவே மட்டும்தான், அவங்களுக்குள்ளே தான் பதிவே அணுகிட முடியும். மற்றவர்களுக்கு வெளியில் எதுவும் என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. புற இணையம் அப்படின்னு சொன்னால் என்னது, இதுவும் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் தான். புற வணிகர்களிடமிருந்து பொருளின் இருப்பு நிலையை, இது முழுக்க முழுக்க வணிகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள். இதில் பார்த்தோம் நம்ம சப்ளையர், கஸ்டமர், வாடிக்கையாளர், பங்குதாரர். அப்போ இவங்களுடைய இருப்பு நிலையை சோதனை செய்வதற்காக இந்த புற இணையம் பயன்படுகிறது, எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாரு, இந்த அக இணையம், புற இணையம், இந்த மூன்றுக்கான வலையமைப்பினுடைய பயன்பாடுகள் பாரு. இதனுடைய பயன்பாடுகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னான்னா என்ன அப்படின்னா, முதலாவது உள்ள அந்த காலம் வந்து இணையத்தினுடையது, ரெண்டாவது வந்து அக இணையத்துக்கான பயன்பாடு, மூன்றாவது புற இணையத்துக்கான எடுத்துக்காட்டு. இந்த வலையமைப்பினுடைய பயன்பாடு பார்த்துக்க. முதலாவது என்ன சொன்னேன், இணையம்ல என்னது, நிரல் மற்றும் கோப்புகளை மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், நாம் அனுப்பலாம், மற்றவர்களுக்கு நம்ம பதிவிறக்கம் செய்யலாம். சமூக ஊடகம், மின்னஞ்சல், மின்வங்கி சேவை, ஒலி மற்றும் ஒளி கலந்துரையாடல், மின்வணிகம், கோப்பு பகிர்தல், மின் அரசாண்மை, இந்த மாதிரி அனைத்தையும் இணையத்தினுடைய தேடல் அத்தனையும் நீ எழுதிடலாம். சாட்டிங்,
அப்புறம் நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங், இன்னும் என்னென்ன உனக்கு தெரியுதோ அத்தனையும் இந்த இணையத்தினுடைய பயன்பாடு. அதே மாதிரி அடுத்தது அக இணையத்தினுடைய பயன்பாடு பாரு, நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டது தான். ஒரு குறிப்பிட்ட இது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், அது ஒரு நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு மட்டுமே உட்பட்டதாக கருதப்படுகிறது. பணியாளர் தரவுதளத்தை அணுகுகிறது. சுற்றறிக்கைகள், அலுவலக கட்டளைகளை விநியோகித்தல், கட்டளைகளை இந்த அடுத்த பாரு வாடிக்கையாளர் தரவு மற்றும் தயாரிப்புகளை அணுகுதல், பொதுவான ஆர்வமுள்ள தகவலை என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொள்ளுதல். இப்படிப்பட்ட இது வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒவ்வொரு நிறுவனங்களில் உள்ள இன்டர்காம், அதாவது அந்த இதெல்லாம் நம்ம நிறுவனத்துக்குள்ளே நம்ம வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல். இது வந்து அக இணையம். அதே மாதிரி புற இணையம்னு சொன்னோடனே பயன்பாடு இது எப்படி, வாடிக்கையாளர், நிகழ்நிலை கல்வி பயிற்சி, பொருள் இருப்பு, உத்தரவாதத்தை பதிவு செய்தல், தேவை நிலை என்ன, அதான் என்ன சப்ளையர் கஸ்டமர் இதனுடைய வாடிக்கையாளர் பங்குதார வணிகர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பயன்பாடுகளும். இருப்புகளை சோதித்து அறிதல், இது புற இணைய பயன்பாடு. அப்போ முதலாவது காலம் இணைய பயன்பாடு. இணையம் அப்படிங்கிறப்ப உலகளாவியது. அக இணையம் என்பது இது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க் தான். புற இணையம் என்பது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், கடந்த பாடத்திலே பார்த்தோம் மொபைல் வலையமைப்பு. மொபைல் வலையமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வலையமைப்பு என்ன அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, செல் நமக்கு சொல்கிறோம்ல, செல் மொபைல்னாலே செல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது? செல்லுலார் வலையமைப்பு, செல். இது அதிக எண்ணிக்கையிலான சமிக்கைனா செய்தி பரிமாற்றம் பகுதிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த செல்கள் ஒரு பெரிய பரப்பளவை உருவாக்குவதற்காக இணைந்துள்ளது. பயனர்கள் இணைப்புகளை இழக்காமல் பல்வேறு செல்களை என்ன செய்ய முடியும், கடக்க முடியும். இப்போ இங்கே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இது வந்து கம்பி இல்லா இணைப்பு. நம்ம இந்த இணைப்பில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்கேருந்து இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளிப்பு கார்லேயோ எதுலேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் பேசுகிறோம். இல்லை, மொபைல் செல்லுலார், அதாவது நம்ம அப்படி போயிட்டே இருக்கிறோம். அங்கே நமக்கு கனெக்ஷன் கட் ஆகாமல், ஏன்னா ஒரு டவர்லேருந்து அடுத்த டவருக்கு அப்படி கனெக்ஷன் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக காணப்படுகிறது. அதுவும் இதில் நீ பார்த்தேன்னு சொன்னா, இது வந்து இந்த அடிப்படை நிலையம், அந்த அடிப்படை நிலையம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த செய்திகளை எந்த தங்குதடையின்றி அனுப்ப இது ரொம்ப பயனுள்ளதாக காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா, இந்த சாதனம், இந்த செல்லுங்கிற வார்த்தை குறிப்பிட்ட படம் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் படம் 11:5 அதை நீ பார்த்தேனாலே தெரியும். 11:5 அந்த செல்ஸ் வந்து 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று மேக்ரோ செல்ஸ், அதுக்கடுத்து மைக்ரோ செல்ஸ். நம்ம இப்போ பயனாளர்கள் சிட்டி சைடு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதிகமான பயனாளர்கள் இருப்பாங்க. இது வில்லேஜ் சைடு, அதாவது கிராமங்களை எடுத்துக்கிட்டோன்னா குறைவான பயனாளர்கள். அப்போது வில்லேஜ், அதாவது கிராமங்களில் இந்த செல்லுடைய அந்த அளவு அது வந்து குறைவான எண்ணிக்கையில் காணப்படும். ஒரு 50 வீடு இருக்குதுன்னா 50 வீடு 50 பேருடைய கரங்களிலேயே மொபைல் இருக்குன்னா, ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம் 50 செல் இருக்குது. இது இப்போ ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ஒரு நகர்ப்புறங்கள்லன்னா 5000 பேர் இருக்கிறாங்கன்னா 5000 பேர் ஒரு குட்டி அதாவது அவங்களுடைய எல்கையை ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லிடலாம். அப்போ அந்த செல் அதிகமான இந்த அதாவது வில்லேஜ் சைடில் உள்ள செல் வந்து மேக்ரோ அதிகமான, இது சிட்டி சைடில் உள்ள அந்த செல் அதனுடைய இடப்பரப்பை நம்ம மைக்ரோ, அதாவது குறுகிய இடப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த அமைப்பை நீ கொஞ்சம் அந்த படத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கிடலாம். அதாவது பெருநகரங்களில் உள்ள பயனர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் இப்பகுதியில் செல்கள் பெரும்பாலும் சிறியதாக இருக்கும். மொபைல் வலையமைப்பில் தொடர்புகள், குரல், தரவு, படங்கள் மற்றும் உரை செய்திகள் போன்றவற்றால் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த மொபைல் வலையமைப்பினுடைய தொழில்நுட்பத்தை நம்ம என்ன செய்கிறோம், வழங்குவதற்கு அலைக்கற்றை ஒலிபரப்பை பயன்படுத்துகிறோம். அந்த அலைக்கற்றை, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியோ டிரான்ஸ்மிஷன், இதை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த காலகட்டத்தில், முந்தைய காலங்களில் கம்பியில்லா தொடர்புகள் வலையமைப்பில் ஒலிகளை அனுப்புவதற்காக சுற்று மாற்றுதல், சர்க்கியூட் சுவிட்சிங்கே அதிகமாக பயன்படுத்திய. ஆனால் தற்பொழுது தரவு மற்றும் ஒலி ஆகியவை மாற்று வலையமைப்புகள் மற்றும் பொட்டல மாற்று வலையமைப்புகள் ஆகிய 2
சுற்றுகளின் வழியாக அனுப்பப்படுகிறது. 2 விதமான வலையமைப்பு சுற்றுகள். ஒன்று வந்து தரவு மற்றும் ஒலி ஆகியவை மாற்று வலையமைப்புகள் மற்றும் பொட்டல மாற்று வலையமைப்புகள். இந்த 2 சுற்றுகளின் வழியாக அமைக்கப்படுகிறது. மொபைல், இது போன பாடத்திலே படித்தோம். மொபைல் வலையமைப்பின் தலைமுறைகள் 5 வகைப்படுகிறது. ஒன்று வந்து என்னது? முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, 2க்கும் 1க்கும் இடைப்பட்ட ஒரு தலைமுறை காணப்படுகிறது. 3, 4, 5வது தலைமுறை இப்போ நம்ம இருக்கிறோம். 1981 இருந்து இந்த கணிப்பு மொபைல் வலையமைப்பினுடைய அந்த பயன்பாடு அதிவேகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாம் தலைமுறை கணிப்பொறி தலைமுறை மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நீங்கள் இதில் பாரு, இந்த முதலாம் தலைமுறை அப்படின்னு சொன்னாலே ஒப்புமை பரிமாற்றம், அனலாக் ஞாபகம், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க, அனலாக் பரிமாற்றம். 2ஆம் தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஜிட்டல் பரிமாற்றம். 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இமெயில். 3வது 2க்கும் நடுவில், அதாவது 2க்கும் 3க்கும் நடுவில் முதலாவது தலைமுறை வந்து அனலாக் ஒப்புமை, 2ஆம் தலைமுறை இலக்க வகை பரிமாற்றம், 3ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் நடுவில் உள்ளது. அந்த தலைமுறையில் தான் மின்னஞ்சல், வலை உலவுதல், வீடியோ பதிவிறக்கம், படப்பகிர்வு, இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான். முதல்லலாம் பார்த்தேன்னு சொன்னால் தகவலை மட்டும்தான் நம்ம அனுப்ப முடிஞ்சது, தரவுகள் மட்டும்தான். ஆனால் 2000க்கு மேலே படங்கள், இமெயில், இப்படிப்பட்டது, அதை வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? வலை உலவுதல், சர்ஃபிங், படப்பகிர்வு, படங்களெல்லாம் ஒரு காலம் பகிரவே முடியாது. 2000க்கு அப்புறமா இந்த காரியங்களில் பார்க்கலாம். பாரு, இந்த ஒரு என்எம்டி இந்த வார்த்தைகளெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. என்எம்டினா என்ன அமைப்பு, அது நம்ம பார்க்கலாம். முதல்ல இதை பார்த்துக்கிடுவோம். 3ஆம் தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயர்லெஸ். இங்கே தான் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி 2003க்கு அப்புறமா. 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறைகள் வந்து அதீத வேகம். இந்த ஒரு காரணிகளை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். முதலாம் தலைமுறை 1G 1981. என்எம்டி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிடணும். முதலாம் தலைமுறையினாலே ஒப்புமை வகை. என்எம்டி இது வந்து ஒப்புமை வகையை அடிப்படையாக கொண்டது. என்எம்டினா என்னது? நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன். இதில் வானலை அலைவரிசையின் ஒரு அழைப்புக்கு மிக குறைந்த போக்குவரத்து அடர்த்தி தான் காணப்பட்டது. குரல் தரம் மிகவும் மோசமாக இருந்தது இந்த தலைமுறையில். இவைகள் உறுதியற்ற மற்றும் குறியாக்கமற்ற பரிமாற்றங்களை பயன்படுத்துகின்றன. இது வந்து ஒரு ஏமாற்றத்தை தந்த ஒரு தலைமுறை தான். அடுத்த 2வது தலைமுறை 1991. இது GSM, குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இது வந்து டிஜிட்டல் இலக்க வகையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. இது 900 மெகாஹெட்ஸ் மற்றும் 1800 மெகாஹெட்ஸ் அதிர்வெண் கற்றைகளை பயன்படுத்திய பிரபலமான தரநிலை. அடுத்தது இங்கே தான் நமக்கு சிம். அதை சிம்னா என்னது? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். 1991 தான் இந்த ஒரு GSM, சிம் போன்ற தொழில்நுட்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. அனுமதி இல்லாமல் ஒட்டுக்கேட்டலை இது தடை செய்ய இந்த 2ஆம் தலைமுறை வழி செய்தது. அடுத்தது பாரு, இந்த பரிமாற்றம் இன்னும் 2 முக்கியமான வார்த்தைகள், TDMA, CDMA. TDMAனா என்னது? டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். மற்றும் CDMA என்னென்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இந்த 2 பரிமாற்றத்துக்கான வகைகளை இது ஆதரிக்கிறது. அடுத்தது இந்த இதில் ரோமிங், இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு தெரியும். ஒரு காலத்தில் மொபைல் வந்து நம்ம பயன்படுத்துபவர்கள், பேசுபவர்களும் அதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். யார்? இன்கமிங் காலுக்கும் உண்டு, அவுட் கோயிங் காலுக்கும் உண்டு. அடுத்தது ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அந்த ரோமிங் சார்ஜஸ் அது கூட கொடுக்க வேண்டியிருந்தது. இது பாரு, இந்த அடுக்கு உள்துணை புரியும் அணுகல் வலையமைப்புகள் மற்றும் ரூட்டிங் தளங்களுக்கு இடையே தடையற்ற ரோமிங்கை தடுக்கிறது.
ஒவ்வொரு ஆப்பரேட்டரும் முழு பகுதியை உள்ளடக்க வேண்டும் அல்லது ரோமிங்கை அனுமதிப்பதற்கான ஒப்பந்தங்களை கொண்டிருக்க வேண்டும். இங்கே வந்து குரூப் டிஸ்கஷன், கால் ஹோல்டு பண்ணுற அந்த தன்மைகளெல்லாம் இந்த 2ஆம் தலைமுறை மொபைல் வலையமைப்பு GSM வெளியீட்டில் காணப்பட்டது. அடுத்த 2க்கும் 3க்கும் நடுவில் உள்ள தலைமுறை. இங்கே மின்னஞ்சல், வலை உலவுதல், வீடியோ பதிவு, படப்பகிர்வு எல்லாமே காணப்பட்டது. இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா பேக் GPRS இந்த வார்த்தைகளையெல்லாம் முதலாவது NMT, 2வது GSM, 3வது GPRS. இது ஒரு தரவு சேவை. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், GPRS மின்னஞ்சலை அனுப்பலாம், மொபைல் சாதனங்களை செயல்படுத்த இது உதவுகிறது. இங்கே எட்ஜுங்கிற ஒரு வார்த்தையை நீ அண்டர்லைன் பண்ணணும். எட்ஜுனா என்ன அப்படின்னா என்ஹான்ஸ்ட் டேட்டா ரேட் ஃபார் குளோபல் எவாலுவேஷன். என்ஹான்ஸ்ட் டேட்டா ரேட் ஃபார் குளோபல் எவாலுவேஷன். இதன் மூலமாக 115 கிலோபிட் பெர் செகண்ட் வரை அதிகபட்சமாக 384 கிலோபைட் பெர் செகண்ட் பிரபலமான இயக்க வேகங்களை இது அனுமதிக்கிறது. ஓகேயா? அடுத்தது 3ஆம் தலைமுறை வலையமைப்பு. 3ஆம் தலைமுறைன்னு சொன்னோடனே ஞாபகம் வர வேண்டியது ஒயர்லெஸ். அதாவது ஒயர்லெஸ் அப்படின்னு சொன்னாலே ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி. ஒயர்லெஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் கம்பி இல்லா இணைப்பு. ஒயர்லெஸ் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் ஞாபகம் வரலாம், ஹாட்ஸ்பாட் ஞாபகம் வந்துடும் தானே. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பார்க்கலாம். அதான் இந்த ஒயர்லெஸ்ங்கிறது வார்த்தை LIFI இந்த தரவு லைட் எமிட்டிங் டயோடு என்பது தரவு பரிமாற்றத்திற்கு ஒளி உமிழும் இரு முனையங்களுக்கு பயன்படுத்தும் கம்பியில்லா தொழில்நுட்பத்தை இந்த பயன்படுத்தியது. ஒய்ஃபை என்பது தரவு பரிமாற்றத்திற்கு வானலை அதிர்வெண்களை பயன்படுத்துகிறது. இந்த வானலை அதிர்வெண்களை இந்த ஒய்ஃபை பயன்படுத்துகிறது. வானலை ஞாபகம் வச்சுக்கோ. ஒய்ஃபை அப்படின்னாலே வானலை அதிர்வெண்களை இது பயன்படுத்துகிறது. கம்பி இல்லா. இங்கே தான் ஸ்மார்ட் ஃபோன் தொழில்நுட்பமும் ஆரம்பமாகிறது. இங்கே மொபைல் பரிமாற்றங்களை எடுத்து பார்த்தோன்னா குரல் சேவை, MMS அதாவது ஒலி போன்ற எல்லாவற்றையும் ஆதரிக்கின்றது. அடுத்தது பார்த்தோன்னா CDMA நம்ம பார்த்தோம்ல, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் விநியோகிப்பதற்கு தரவு பரிமாற்றத்திற்கான அதிக அதிர்வெண் பட்டைகளை இது பயன்படுத்துகிறது. அடுத்தது UMTS யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஐரோப்பிய தரநிலை மொபைல் தொலைபேசி அமைப்புகள் தரவு அளிக்கப்படாமல் ஈர்ப்பதற்கும் விலைப்பட்டியல் அமைப்புகளுக்கும் SIM அங்கீகாரத்துடன் இலக்க வகை பரிமாற்றத்தை தொடர்ந்து இது பயன்படுத்துகிறது. தரவு பரிமாற்றம். அடுத்து WCDMA வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இதையும் இது வந்து என்ன செய்யுது, 384 கிலோபீட் பெர் செகண்ட்லேருந்து 2048 கிலோபீட் பெர் செகண்ட் வரை உள்ள தரவு விகிதங்களை பெறுவதற்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. அடுத்தது MPLS மல்டி புரோட்டோகால் லேபல் சுவிட்சிங். ஐபியின் ஓவர் த ஏர் வலையமைப்பில், அதாவது இதான் என்ன சொன்னேன், ஓவர் த ஏர் வானலை அதிர்வெண் இது பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை நீ ஞாபகம் வச்சுக்கிடணும். இதில் வந்து இது 3வது தலைமுறை 3G. அந்த 3வது தலைமுறையிலேயே 3G, 3.5G, 3.75G எல்லாம் வந்தது. அதுக்கடுத்து 4ஆம் தலைமுறை. இந்த 4ஆம் தலைமுறைன்னு சொன்னோடனே ஞாபகம் வந்துடணும் அதிக வேகம். இது வந்து அட்ஹாக் வலையமைப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அட்ஹாக் அப்படின்னா இதுதான் கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள் இது தள்ளப்பட்டது. இங்கே ஒரு நிலையான உள்கட்டமைப்பு செயல்பாடு தேவையில்லை. அதாவது இந்த அட்ஹாக் வலையமைப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இங்கு ஒரு நிலையான உள்கட்டமைப்பு செயல்பாடு என்ன செய்யலை, தேவையில்லை. அட்ஹாக் வலையமைப்பிற்கு உலகளாவிய இயக்க சிறப்பம்சம் மொபைல் IP மற்றும் மொபைல் சாதனங்களுக்கான IP முகவரிக்கு துணை புரிகின்ற உலகளாவிய IPv6 இன் இணைப்பு போன்றவை
தேவை. IPv6 தர்க்க ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐபி வலையமைப்புகளுள் அதிக தரவு விகிதத்தில், அதாவது 2 மெகாபிட்லேருந்து 10 to 100 மெகாபிட் வரை ரோமிங் செய்யலாம். இது தாமதங்களை குறைத்து புதிய சேவைகளை வழங்குகிறது. அடாக் வலையமைப்பில் தன்னைத்தானே வடிவமைப்பு கொள்வதற்கு மேம்படுத்தப்பட்ட நுண்ணறிவு தேவைப்படுகிறது மற்றும் இங்கு பொட்டல சுற்று வலையமைப்பில் ரூட்டிங் செய்வதற்கான திறனையும் இது கொண்டுள்ளது. இது ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அதிக வேகம். 4ஆம் தலைமுறை அட்ஹாக் வலையமைப்பு மாதிரியை இது அடிப்படையாக கொண்டுள்ளதால் உள்கட்டமைப்பு செயல்பாடு இங்கு தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம 5வது தலைமுறை கணிப்பொறியில் நாம் மூவ் ஆகிட்டுருக்கிற நாட்கள். இங்கே இது 4Gயை விட, அதாவது 4ஆம் தலைமுறை கணிப்பொறியை விட இது 35 மடங்கு வேகமாக இயங்கக்கூடிய தன்மை வாய்ந்ததான். 4ஆம் தலைமுறை மொபைல் அந்த வலையமைப்பு தலைமுறையை விட இது 35 மடங்கு வேகம். 4G 5ஆம் தலைமுறையுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதீத தரவு விகித செயல்பாடு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லா நெட்வொர்க்கிங்கும் நமக்கு ஷேர் பண்ணுறது அதிகமான தரவு. முந்தியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இவ்வளோதான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே கொடுத்தோம். இப்போ அப்படி இல்லை, நான்ஸ்டாப்பாக நமக்கு டேட்டா சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ எவ்வளோ நாளும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஒரு நிலை நமக்கு அதாவது எவ்வளவு நாளும் அதிவேகமாக செயல்படும் தன்மை, குறைந்த உழைப்பு, ஆற்றல் சேமிப்பு, செலவு குறைப்பு, உயர்ந்த அமைப்பு திறன். 3 மாதம் ஒரு பேக் போட்டுட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு குறிப்பிட்ட நாட்கள் வரை நம்ம அந்த டேட்டாவை எவ்வளோ நேரம்னாலும் என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி 5Gயின் இலக்கு. IMT 2020 தொழில்நுட்பத்தின் உறுப்பினராக ITU இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனிடம் சமர்ப்பிக்க 5G 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது ரிலீஸ் 15 மார்ச் 2019 முடிந்தது. இரண்டாவது ரிலீஸ் 16 மார்ச் 2020 வெளியிடப்பட உள்ளது. ஒரு வினாடிக்கு 20 கிகாபைட் வேகத்தை இது வழங்குகிறது. வேகம் பயங்கரமான ஒரு நிலை. அடுத்தது இதனுடைய இன்றைக்கி கால அளவு இதில் பார்த்தோன்னு சொன்னால் இங்கே 600 மெகாஹெர்ட்ஸில் இருந்து இதுவும் வானலை மென்பொருளை பயன்படுத்துகின்ற ஒரு ஒய்ஃபை ஃபிடலிட்டி பார்த்தோம்ல, ஒயர்லெஸ் ஃபிடலிட்டி வானலை மென்பொருளை பயன்படுத்துகிற வலையமைப்பு 600 மெகாஹெர்ட்ஸ் முதல் 6 கிகாஹெர்ட்ஸ் வரை உள்ள குறைந்த அதிர்வெண்களில் 5G வானலையை அணுக முடியும். குறைந்த அதிர்வெண்களில் இதன் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம அப்போ 5 தலைமுறையும் பார்த்தோம். முதலாவது தலைமுறை அப்படின்னு சொன்னால் அது வேகம் குறைவு, NMT என்ற ஒரு அமைப்பு அது பயன்படுத்தியது. அங்கே என்ன பயன்படுத்தினாங்க, அனலாக் டிரான்ஸ்மிஷன். அதுக்கு அடுத்தது 2வது தலைமுறையில் டிஜிட்டல், GSM, TDMA, CDMA போன்ற ஒரு பரிமாற்றத்தின் கீழ் இது காணப்பட்டது. அடுத்தது 2லிருந்து 3க்கு என்னன்னு பார்த்தோன்னா GPRS, அதாவது மின்னஞ்சல், படச்செய்திகள் போன்றவை, படப்பகிர்வு, பதிவிறக்கம் போன்றவற்றை செயல்படுத்த இது உதவியது. 3ஆம் தலைமுறை ஒயர்லெஸ் ஒய்ஃபை இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேகமான ஸ்மார்ட் ஃபோன் தொழில்நுட்பத்துக்கு வழி செய்தது அப்படின்னு பார்த்தோம். அதாவது சிம் அங்கீகாரத்துடன் இலக்க வகை பரிமாற்றத்தை இது தொடர்ந்தது. 4ஆம் தலைமுறை ஒரு கட்டமைப்பு அட்ஹாக் என்ற நிலை இருந்ததுனால உள்கட்டமைப்பு இதுக்கு செயல்பாடு தேவையில்லை. இதனுடைய நிலைப்பாடு பார்த்தோன்னு சொன்னால் இதே தான், வானலை வழியாக ஒய்ஃபை வானலை அதிர்வெண்களை பயன்படுத்தும் ஒரு தலைமுறை. இங்கே பொட்டல சுற்று வலையமைப்பில் ரூட்டிங் செய்வதற்கான திறனையும் இது கொண்டது. 5ஆம் தலைமுறை 4Gயை விட 35 மடங்கு வேகம் அதிகரிக்கிற ஒரு காரியம். இதில் பார்த்தேன்னு சொன்னோன்னா 3GPP தரநிலை புதிய வானலை மென்பொருளை பயன்படுத்துகிற
வலையமைப்பை இது உள்ளடக்கியதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இது ஒன்று தான் இது வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு பிறகு போகலாம். அடுத்தது ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி. இப்போ தான் சொன்னேன், ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி, கம்பி இல்லா பரிமாற்றத்துக்கு. இந்த கம்பி இல்லா பரிமாற்றத்துக்குரிய பயன்களை பார்க்க போகிறோம். ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி WLANs 802.11. இதில் இந்த 802.11 அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நெறிமுறையின் தொழில்நுட்ப குறியீடு. 802.11 இந்த நெறிமுறை புரோட்டோகாலுடைய எண், ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டியுடைய புரோட்டோகாலுடைய எண். ஓகேயா? சரி. ஒய்ஃபை என்பது ஒயர்லெஸ் ஃபிடாலிட்டி, இது கம்பியில்லா வலையமைப்பு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் கணினிகள் மற்றும் பிற சாதனங்களை குறும்பரப்பு வலையமைப்பு மற்றும் வலையில் கம்பிகள் மற்றும் கேபிள்கள் இல்லாமல் பிற மாற்று சாதனங்களுடன் இதை இணைக்க பயன்படுத்துகிறது. WLAN, ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், கம்பி இல்லா இணைப்பு. பிற சாதனங்களை கம்பி இல்லாமலோ கேபிள்கள் இல்லாமலோ இணைக்கும் ஒரு தன்மை. என்னுடைய பயன்பாடு, நம்ம வீடுகளில் ஹாட்ஸ்பாட், இந்த ஹாட்ஸ்பாட் போட்டு நம்ம என்ன செய்து கொள்கிறோம், ஒயர்லெஸ் தரவுகளை பெற்றுக்கொள்கிறோம். இது இணையத்திற்கு இயக்கத்தை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு, வீட்டிலோ அலுவலகத்திலோ ஒய்ஃபை மற்றும் ஹாட்ஸ்பாட்டுகளால் கம்பியில்லா இணைப்பு கிடைக்கிறது. இணையத்துடன் இணைப்பை எளிதாக வழங்குகிறது. இது லேனினுடைய தன்மையை எளிமைப்படுத்துகிறது, இணைப்பை உறுதிப்படுத்துகிறது. தொலைதூர இணைப்புகளை இணைக்க இது என்ன செய்து அனுமதிக்கிறது. குறைந்த செலவு மற்றும் அதிகமான நன்மைகளை இது கொண்டுள்ளது. அப்போ நம்ம இந்த பாடத்தில் இப்போ நம்ம பார்த்தது இணையம், அக இணையம், புற இணையம், மொபைல் வலையமைப்பு, அதனுடைய தலைமுறைகள் பார்த்தோம். என்னெல்லாம் மொபைல் வலையமைப்பில் தொடர்பு, குரல், தரவு, படங்கள், உரை, செய்திகள் போன்ற. மொபைல் வலையமைப்பினாலே என்ன, குரல், தரவு, படம், உரை, செய்திகள் போன்றவற்றால் உருவாக்கப்படும் ஒரு தன்மை. இங்கே இது நம்ம எவ்வாறு அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து கம்பி இல்லா அந்த நெறிமுறைகள் 3 வகைப்படுகிறது. அதுவும் ஒய்ஃபை ஃபிடாலிட்டின்னா என்ன, அதாவது கம்பி இல்லா தரவு பரிமாற்றம், எந்த கேபிளும் இல்லாமல் தரவை பரிமாற்றும் தன்மை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் பார்த்து படிங்க. அதாவது HTTPனா என்ன, FTPனா என்ன, நெக்ஸ்ட்டு ஆர்பானெட்டினுடைய பயன்பாடு, ஆர்பானெட் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோமா. இன்னும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேயா? புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸு நல்லா உட்காந்து கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு சாப்டர் தான், அதனால் நீங்கள் ஸ்டடி பண்ணால் நல்லாயிருக்கும். டைமை வீணாக்கிறாதீங்கடா. ஓகே, தேங்க்யூம்மா. எனக்கு இது என்னன்னு தெரியாது, ஆனால்